நேயர்கள் அனைவரையும் ஜியா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விவாதிக்க காத்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த தலைப்பு மத இட ஒதுக்கீடு இல்லை, அதே நேரம் சாதிவாரி கணக்கெடுப்பு மலருமா கை கொடுக்குமா, அது ரெண்டு அடையாளங்களோடு நாம் பேசியிருக்கிறோம். மத ஒதுக்கீடு இல்லை, நான் உயிருடன் இருக்கும் வரையிலும் இந்தியாவில் மத ரீதியான இடஒதுக்கீட்டை நான் வழங்கப் போவதில்லை. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி தற்போது எல்லா பரப்புரைகளிலும் சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவாதம் இன்றைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் பல இடங்களில் பேசும்போது கூட தொடர்ந்து காங்கிரஸை கடுமையாக சாடுகிறார். அதாவது தற்போது கடைசியாக அவர் பேசிய பேச்சு குஜராத்தில் ஜிஹாதிய பழமொழியை இணைத்து சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் மிக விரும்புகிறார்கள் இந்தியாவில் ராகுல் காந்தி வருவதை, அப்படியெல்லாம் பேசுகிறார். இந்த பேச்சில் தொடர்ந்து ஒரு சமூகம் குறிவைக்கப்படுதா என்ற ஒரு கேள்வியோடு பிரதமர் அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு பின்பு தனது கருத்தை மாற்றியிருப்பதையும், இந்த ஒதுக்கீடுகள் குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது என்ன, இதை மாற்றுவதற்கு இயலுமா அல்லது எக்ஸ்க்ளூடட் வெளியேற்றுவதற்கு அல்லது இதை அனிகிலேட் துடைத்தெறிவதற்கான வாய்ப்புகள் என்ன, உண்மையிலே இப்படி பேசியே சென்று கொண்டிருந்தால் இதனுடைய தாக்கம் தேர்தலில் எப்படி இருக்கும்? இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக திரு சந்திரசேகரன் சார், வணக்கம். அரசியல் விமர்சகராக திரு தியாகராசன் ஐயா, வாருங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைய இருக்கிறார். திரு தியாகராஜன் சார், நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். மத ஒதுக்கீடு இல்லை அப்படின்ட்டு மோடி தொடர்ந்து பேசுகிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள், அதை நீங்கள் படித்து பார்த்தால் ரொம்ப தெளிவாக தெரியும். இதை இனக்குழுக்குக்கான ஒதுக்கீடு, மதம் என்ற வார்த்தைகள் அங்கே அல்ல. ஒபிசி இருக்கின்ற போது ஒரு இனக்குழுக்களுக்கான ஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட அவருடைய பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த அடிப்படையிலே தான் இந்த ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 70-75 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய நிலையை. ஆனால் இப்போ பிரதமர் இப்படி பேசுவது தேர்தலுக்காக என்று எதிர்க்கட்சிகள் கடும் சாடலை சாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான பாதுகாப்பு, இந்தியாவுடைய கான்ஸ்டியூன் அசம்பிளியில் விவாதிக்கப்பட்ட நிலைப்பாடு, அதே சமயம் 1949 23ஆம் தேதி 24/1949 இதை உருவாக்கி இந்த சட்டத்திட்டத்தை மீறுவதற்கு எப்படி மரபுகளின் அடிப்படையிலே சான்றுகள் இருக்கிறது? தியாகராசன், ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லலாம், ஒரு கேள்வி வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு வாட்டி திருப்பி பார்க்கும்பொழுது எந்த ஒரு மதத்திற்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது எங்கேயுமே கொடுக்கப்படுறது. ஆனால் அவர்களுடைய தகுதி, கல்வி, அவர்களுடைய நிலையை பார்த்து இடஒதுக்கீடு ஒதுக்கப்படுகின்றது. பல மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை இடஒதுக்கீடை கொடுத்திருக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம். பல நீதிமன்றங்கள் இது மேல நிறைய அப்சர்வேஷன் கொடுக்கறதையும் நம்மால் வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது பார்க்க முடிகின்றது. என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு மதத்தை முழுமையாக ஒரு இடஒதுக்கீடு நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முழுமையான தவறான ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். அதிலேயே உயர் ஜாதிகள் இருக்கின்றார்கள், நல்ல அதாவது வெல் செட்டில்டு, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவும் மிகப்பெரிய நிலையில் இருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகையால் ஒரு இஸ்லாமியத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வரவேற்கின்றேன். ஆனால் அதனுடைய தகுதியின் அடிப்படையில், அவருடைய நிலையின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கும். ஆகையால் இன்னைக்கு முஸ்லீம்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் கொடுக்கணும்பாங்க. பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அப்படி பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் பொழுது நமது இந்தியாவினுடைய ஒற்றுமையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படும். ஆகையால் ஒரு சரியான நிலையை கருதி ஒரு சரியான ஒருவருக்கு செல்லக்கூடிய அந்த உதவியாக அந்த ஒதுக்கீடு இருக்க வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தாக இருக்கும். திரு தியாகராஜன், ஆர்டிகிள் 292 Article 330 of the Constitution of Indian Assembly 1950s quoted that very clear. That was discussed in Constituent Assembly on 23rd August 1949 and also அதே மாதிரி 24 ஆகஸ்ட் 1949
It's a grant of the reservation of the seats for the Muslim, scheduled caste and scheduled tribe and Indian Christian in the Lok Sabha. இது ரொம்ப முக்கியமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு, மக்களின் நிலைக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1975 Harvanur report in Karnataka and All India's backward class report of 1953 has recognized the socially and educationally the backward of the Muslim and upheld the reservation for non-Hindu backward under OBC. This is very quoted that. Let me know something I'm asking you. And according to the Constituent Assembly had been done, எல்லாம் தெளிவாக நடந்தது. The decision distinct eminent person, they were participant in the Constituent Assembly. The decision were taken. இப்போ இதை எப்படி, how can you overcome? மிஸ்டர் மோடி தொடர்ந்து டிஸ்கோஸ் பண்ணுறார், ஆர்டிகுலேட் பண்ணுறார். இதை எப்படி நீங்கள் பண்ண முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு தேசிய இனக்குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேக்வேர்ட் கம்யூனிட்டி. இதில் எந்த இடத்துலையும் மதம் என்று சொல்லப்படவில்லை. இதை எப்படி அவர் பேசுகிறார்? இது தேர்தலுக்கான பேச்சா? சொல்லுங்கள். இப்போ வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு காஸ்ட்டை வந்து இது ஒரு ரிலிஜன் வந்து நீங்க வந்து கொண்டு போக முடியாது. கம்யூனிட்டிஸ் ஒத்துக்கிறேன், அதுல பல கம்யூனிட்டிஸ் இருக்காது. இப்போ இஸ்லாமியத்தை எடுக்கும்போது அதுல வந்து கம்யூனிட்டிஸ் இருக்கு, அதுல வந்து பேக்வேர்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுங்க. இஸ்லாமிய கம்யூனிட்டிக்கு நான் கொடுக்குறேங்கிறது தான் அங்க வந்து பிரச்சனையா வந்து போகுது. இன்னொரு கம்யூனிட்டி மறுபடியும் வந்து நிற்பாங்க. என்னுடைய கொஸ்டின் தான், இன்னொரு கம்யூனிட்டி வந்து நிற்பாங்க. அவங்க வரும்பொழுது அவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லும்போது என்ன ஏற்படும்? அங்க வந்து விரிசல் ஏற்படும், அங்க சகோதரத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்படும், நாட்டினுடைய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்படும். சார், இப்போ எந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க பாக்குறப்ப அங்க வந்து ஒரு ரிலிஜனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கலாம், ஒரு வந்து பேக்வர்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்னு எங்கேயுமே சொல்லல. இல்ல, இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன என்றால், அங்க இருக்கக்கூடிய தகுதியின் அடிப்படையில், அவங்க நிலையின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் இருக்கும்போது இஸ்லாமியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அது வந்து ரொம்ப குறைவான நிலையில் இருக்கின்றார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்வதும் நான் சொல்வதும் ஒன்று தான். அதாவது இந்தியாவில் வாழுகிற தேசிய இனங்களின் கல்வி, அவர்களுடைய வாழ்வாதாரம், சச்சார் கமிட்டியும் சொல்லியிருக்கிறது. எந்த சமுதாயமாக இருந்த ஒரு இருளர் சமுதாயமாக இருந்தாலும் ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு 15, 7.5, 27, 49.50. இப்பொழுது இடபிள்யூஎஸ் ஒரு 10 கொடுத்துருக்கீங்க, அது விவாதத்துக்குரியது. அப்படி கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களை முன்னேற்றுவதற்காக அவருடைய வாழ்வாதாரத்தை குறித்து தெளிவாக அரசியல் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில் டிஸ்கஸ் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு அதற்கு லெஜிட்டிமேட் பாதுகாப்பும் இருக்கிறது, சட்ட ரீதியான பாதுகாப்பும். இங்கே மதம் என்று சொல்லவில்லை, அது ஒரு இனக்குழு. அந்த இனக்குழுவும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தால் இஸ்லாமா மாறினார்களே தவிர அவர்கள் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் பவுண்டரி, வெளியிருந்து அவர்கள் வரவில்லை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்தியாவினுடைய இனக்குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டதான் முஸ்லிம்களுக்கு. இல்ல அவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு போயிருக்கிறாங்களா? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க. ஓபிசில எல்லாரும் வர்றாங்களே. இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்றது வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள் மாதிரி உங்களுடைய கூற்று இருந்தது. நான் தவறா இல்லைன்னா நீங்க திரும்பி உங்களுடைய வேர்டை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல, அப்படித்தான் நல்ல வார்த்தை வருது. இந்தியாவிலே சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் இணைந்திருப்பதாகவும் போடப்பட்டிருக்கிறது. நிறைந்திருப்பதாக நீங்க சொல்லுங்க, ஆனா அவர்கள் தான் இருக்கின்றார்கள் சொல்ல முடியாது. அப்படி இஸ்லாத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஜாதியில் இருப்பவர்கள் அவர்கள் வந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஒதுக்கீடு கொடுக்க இல்லையே. அது கர்நாடகா இப்ப நீங்க பார்க்கலாம், குஜராத்தில் செய்யுதுங்கிற கம்யூனிட்டிலாம் இடஒதுக்கீடுல வரல. அவங்க வந்து சியா கம்யூனிட்டில நிறைய பேர் வந்து ஓபன் கம்யூனிட்டில தான் வர்றாங்க, அவங்க இதுல வரல. கரெக்டா சொல்றீங்க, வரவே இல்ல. இல்ல இப்ப நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க. அதே கேள்வி தான் சொல்றோம். நீங்க அந்த இஸ்லாமிய மதத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லுங்க, இஸ்லாமிய மதத்திற்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. அங்கதான் டிஃபரன்ஸ் வருது. சரி, நான் இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றப்பதான் பிரச்சனை வருது. ரைட். ஏன்னா இதை எக்ஸ்க்ளூட் பண்ணுவதற்கு முன்பு அரசியலமைப்பில் சட்ட பாதுகாப்பில் மிகப்பெரிய ஆளுமைகள் வாதித்தெடுக்க முடியும் என்பதைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் வைத்திருக்கிறோம். நான் இப்ப பேசினது கூட அதிலிருந்து அப்படியே எடுத்ததை உங்களுக்கு நான் தெளிவாக மனனம் செய்து உங்களுக்கு சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயம், 2 செகண்ட் இருக்கு, 2 நிமிஷம். ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷனுடைய தனது அறிக்கையை வந்து 1980 வந்து மத்திய அரசு சமர்ப்பித்தது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா அது 1992 தான் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. என்ன ஆச்சு பண்ணவரோட நிலைமை?
கலைக்கப்பட்டது. மறுபடியும் அவரால் ஆட்சிக்கு வர முடியுது, வர முடியல. ரைட். ஏன்னா பலதரப்பட்ட மக்களுடைய கருத்து வந்து வேறாக இருக்கும். பலதரப்பட்ட மக்களிடையே கருத்துக்கள் ஒன்றுமில்லை. இதற்காக தியாகராஜன் இதற்காக யாரும் இந்தியாவிலே இந்து சமூகத்திலோ மற்ற சமூகத்திலோ போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, இதுவே இல்லை. ஆனால் அரசியலுக்காக்கப்படுகிறதா என்றுதான் கேள்வி. திரு ஐயநாதன் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பேசினதே அதான் அவர் பேசும்போது அவருடைய கருத்து அப்படின்ட்டாரு, அவருடைய புரிதல் அப்படின்ட்டாரு. அதனால அதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அடிப்படையில் வந்துட்டு இடஒதுக்கீடு எவ்வாறு அளிக்கப்படுகிறது, எவ்வாறு அளிக்க வேண்டும் அப்படின்றது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வந்துட்டு தெளிவாக வரையறுக்கப்பட்டு சொல்லிட்டேன். அரசமைப்பு சட்டத்தினுடைய 14 வந்துட்டு எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் கூடாதுன்னுது. ஆனால் அரசியல் சட்டமைப்பு பிரிவு 15, 16 வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, சமூக கல்வி ரீதியாக நீங்கள் வந்துட்டு மக்களிடையே நிலவக்கூடிய ஒரு சமூகத்திடம் நிலவக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட தன்மை சமூக கல்வி அடிப்படையில், அதாவது சாதி கல்வி அடிப்படையில் நீங்கள் அவர்களை தெரிவு செய்து அவர்களை மேம்படுத்துவதற்கான ஒதுக்கீட்டை அளிக்கலாம். அதான் வந்துட்டு பெரியாருடைய போராட்டத்திற்கு பிறகு செய்யப்பட்ட இந்திய அரசமைப்பில் செய்யப்பட்ட முதல் சட்ட திருத்தம். அதுக்கப்புறம் மோடி வந்துட்டு பண்ண 124 என்ன அப்படின்னம்னா, இது இந்த கம்யூனிட்டிஸ் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸும் பட்டியல் இனத்தாரும் பட்டியல் பழங்குடியினரும் இவங்களை அல்லாமல் மற்ற சமூகங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 10% தான் பொருளாதார ரீதியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்து 124 அமெண்ட்மெண்ட்டு அது அவங்க பண்ணது. அதனால் எல்லாமே தெளிவாக இருக்குது. இதில் மதம் சார்ந்தெல்லாம் கொடுக்க முடியவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் சாதி சார்ந்தும் கொடுக்க முடியாது. இப்போ இது கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய உள்ளபடியான அர்த்தம் என்னன்னா கிளாசிஃபிகேஷன். நாட் கிளாஸ். ஆமாம். இப்போ ஏன் அப்புறம் வந்துட்டு எம்பிசி, பிசி, எம்பிசின்னு நீங்கள் பிரித்தோம் தமிழ்நாட்டில்? அப்போ எல்லாம் ஒரே கிளாஸ் தானே. அப்போ என்ன அப்படின்னம்னா, இந்த சமூக ரீதியான பிற்படுத்தப்பட்ட தன்மை கல்வி இவை இரண்டிலும் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறதுனால தான் ரொம்ப பெரிய அளவிற்கு அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை, கல்வி வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை அப்படின்றதுனால அந்த சமூகங்களில் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். அதே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டு கம்யூனிட்டி, இபிசின்னு இருக்கும். ஆமாம், அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே எல்லாம் தெளிவாக இருக்குது. நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏன் பிரதமர் மோடி இதை பேசுறாரு, அதான் ரொம்ப முக்கியமான தெளிவாக இருக்குது. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நான் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம், கட்டாயம் எடுக்க மாட்டோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுன்னா சமூகத்தை பழக்கிறது அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஏதோ அந்த பரப்புரையில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுக்க மாட்டேன், இப்போ இருக்கிறதே தொடருன்றல்ல, உயிரை கொடுத்து பாதுகாப்புன்றாருல அமித்ஷா. நான் என்ன கேட்குறேன்னா, உயிரை கொடுத்தானே பாதிப்பீங்க. உயிரை கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னம்னா அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணுமே, தரவுகள் வேணுமே. சொல்ல வேண்டியதானே. ஏற்கனவே தரவுகள் இருக்குது. 1931 எடுத்த தரவுகள் இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் எடுத்த தரவு இருக்குது. அதுவே போதும், புதுசாக நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்களா பார்ப்போம். நீங்கள் காலி ஆகிட்டீங்க. சொல்ல மாட்டாரு பாஜக பிரதமர் மோடி, அமித்ஷா. அதான் அவங்களதான் சொல்லுங்க. அவங்க வெளிப்படையா சொல்லவே இல்லை சாதிவாரி. அப்போ பயம் இருக்குது. அப்போ மக்களுக்கு இது புரிஞ்ச விஷயம், மக்களுக்கு புரியப்படுத்தினார். அவர் 92 1990 நடைமுறைப்படுத்தப்பட்டது. மண்டல அறிக்கைன்றது 1990 ஆகஸ்ட் 9 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனால ஒன்றும் அவர் தோற்கலை. அதுக்காக உடனே எதிர்த்து ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி எதிர்த்து போனாங்க. ஆதரவு அளித்த பிஜேபி அப்போ வித்ட்ரா பண்ணிச்சு. அப்போ பிஜேபி காட்டிக்கிச்சு தான் யாருக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டிக்கிச்சு. அவ்வளோதான். அதனால் இப்போ அதுதான் காட்டிக்கிட்டு இருக்குது. அதை மறைச்சு பேசிட்டு இருக்கிறாரு. மதத்துக்கு இடஒதுக்கீடு, மதத்துக்கெல்லாம் இடஒதுக்கீடே தர முடியாது, முடியவே முடியாது. இல்லை, நீங்கள் உங்களுடைய கருத்தெல்லாம் விடுங்க ஐயா. நான் உங்களுடைய கருத்தை நான் சொல்ல வரல. நான் மோடிக்கு இது தெரியுமா தெரியாமலேவா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு மேல் சாதியினருக்கு மட்டும் கொடுத்துட்டு 10% அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாரு. எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுத்தாரு? முடியாது. 49.5 அதுதான் சரி. எங்க ஒதுக்கீடு அவ்வளோதான் இருக்குது. 50% கிராஸ் பண்ணாங்களா? ஆனால் 10% கொடுத்தாங்களே. அது கொடுத்துட்ட உடனே அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களே. அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்து அந்த செக்மெண்ட் யாருடைய பங்குலேருந்து எடுத்து கொடுத்தாங்க? அந்த இடபிள்யூஎஸ் கேட்குறேன், இந்த கோர்ட்டை கேட்குறேன். அதான் இந்த நாட்டில் ரொம்ப தமாஷா இந்த நாட்டில் எல்லாமே நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இடஒதுக்கீடு 49.5 இருக்கு, அது 50 தாண்டக்கூடாது அப்படின்னு இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதே உச்சநீதிமன்றம் தான் சொல்லுது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நீங்கள் கொடுத்தது அரசமைப்பு சட்டப்படிலாம் நீங்கள் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி அப்படியும் தளர்த்தணும் இல்லாத 50% சீரிங்க ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி ஹேஸ் தி டிஸ்கிரிபன்சி.
according to the verdict. அப்போ ஆமா அப்படி ஏன் பாத்தீங்க எப்படி பார்க்க ஒரு உச்சநீதிமன்றம் இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணது எப்படி? அதான் போடுற 5 பேரும் வந்துட்டு ஆளா இருந்தாங்கன்னா அப்புறம் அதெல்லாம் பண்ணலாம். இதான் இங்கே உண்மை. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இதான் உண்மை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, உங்களால் இது எப்படி கொடுத்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ண முடியும்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு மத ரீதியாக இடஒதுக்கீடு தர முடியாது அப்படின்றது மட்டும் தெரியாதா? தெரியும். அதை சொல்லுங்க. அப்போ என்ன அப்படின்னா பெரட்டி பார்க்குறாரு. ஆனால் அவர் எந்த இடத்துல இதில் தோத்துட்டாரு அப்படின்னம்னா, மோடி அமித்ஷா அவங்க 2 பேருமே இந்த நாட்டில் சமூக நீதி கருத்தை வந்துட்டு விபி சிங் ரொம்ப பலமாக ஊன்றி விட்டு தான் செத்து போனார். 89, 90. ஆமாம். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம்ஸ், மைனாரிட்டிஸ் சொல்லிட்டு அவர் ஒரு லைனேஜ் கொண்டு வந்தார். இவங்க அதை உடச்சி ஒரு மதவாத அரசியலை கொண்டு வந்தது தான் 92 அரசியல். 92 பாபர் மசூதி. ஆமாம். நல்லாவே சொன்னார் அவர் லிபரான் கமிஷனில். நான் இதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக மண்டல அறிக்கையை கையில் எடுத்தேன். சரி, என்னை முறியடிக்கிறதுக்கும் அந்த 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 ரிசர்வேஷனை முறியடிக்கிறதுக்கும் அவங்க கமண்டலத்தை கையில் எடுத்தாங்க. மண்டல் கமண்டல். அதனால் இந்த நாட்டில் வந்துட்டு வட இந்தியாவில் வந்துட்டு தெளிவாக போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சமூக நீதி. எனவே மோடி வந்துட்டு பெரட்டி பார்க்குறாரு. ஸோ இப்படியெல்லாம் செஞ்சால் அதாவது இவர் சொன்னால் ஊடகத்தில் முழுமையாக போகும், இவர் சொன்னது மட்டுமே போகும், இதுவே அப்படியே புரிந்து கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு தனி மனிதனுடைய அந்த ஒரு சாதகமான சுய புரிதலில் வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. திரு ராமகிருஷ்ண சார், நான் உங்களை நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன். சார் வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த பிரதமர் அவர்கள் தொடர்ந்து இடஒதுக்கீடு குறித்து மத ரீதியாக இடஒதுக்கீடு இல்லை என்பது தனது பரப்புரையிலே குஜராத்தில் பேசியது மற்றும் ராஜஸ்தான் இது தொடர்கின்றது. இது குறித்து நாம் நம்முடைய கர்னல் அவர்களோடு, தியாகராசன் ஐயா அவர்களோடு மத ரீதியாக கொடுப்பதற்கு சாத்தியமில்லை. ஆனால் முஸ்லீம் என்பதை ஒரு இனக்குழுவாக ஒரு ஓபிசியின் உள்ள அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். 1949 இதெல்லாம் தெளிவாக விசாரிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட முடிவு. அதுக்கு அப்பாற்பட்டு ஐயநாதன் அவர்களிடத்திலே கேட்டேன், அதை நீங்கள் விட்டுவிடுங்கள், இப்பொழுது மோடி பேசுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். அதே கேள்வியை நான் உங்களுக்கும் வைக்கின்றேன். இப்பொழுது மோடி பேசுவதற்கான காரணம் என்ன? அதாவது அவங்க முஸ்லிம்களுக்கு மட்டும், அதாவது முஸ்லிம்களை மத ரீதியில அடையாளம் கொண்டு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது, நான் உயிரோட இருக்கும் வரை கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதானே சொல்றீங்க இல்லையா? ஆனா அதுல உங்களுக்கு மத ரீதியில இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நம்ம அரசியல் சட்டத்துல இடம் இல்லை. ஓகே. அதனால இப்போ சமூக மற்றும் அந்த கல்வி ரீதியில பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல வரும்பொழுது அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் அவர்கிட்ட இப்போ அவர் ஆந்திர பிரதேசத்தை அவர் கோட் பண்றாரு. அதாவது ராஜசேகர் ரெட்டி 2004 வந்த பொழுது அவர் 2 முறை அவர் முயற்சித்தார். ஓகே. ஆனா அங்க ஹைகோர்ட்ல அது இது பண்ணிடுறாங்க. ஒரு தரம் கமிஷன் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு தரம் ஏதோ ஒரு இன்அக்யூரேட் டேட்டாவா ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஒரு காரணம் சொல்றாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. ஓகே. அதாவது நீங்க இதுல என்ன ஒண்ணுன்னா, நீங்க மத ரீதியில கொடுக்கறதுங்கிறது வெளிப்படையாக நீங்க செய்ய முடியாது. ஆனா அவர்கள் சமூக மற்றும் கல்வி ரீதியில பிற்படுத்தப்பட்டவர்கள், அதாவது முஸ்லிம்ங்கிறது ஒரே பிரிவினரா அப்படின்னா இல்ல. ஓகே. அந்த முஸ்லிம்கள் என்ற மதத்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கின்றன. ஓகே. அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. சோ அவங்களுக்கு நீங்க இப்ப அதுல இப்ப இடபிள்யூஎஸ் பத்தி எல்லாம் பேசினாரு. இப்ப இடபிள்யூஎஸ்ல அவங்களும் வரலாம். ஓகே. ஓகே. அவங்களும் வர்றாங்க ஆக்சுவலி. ஸோ அது அதனால அது இப்போ தமிழ்நாட்டில்தான் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு பயன்படுவதாக இருக்கிறதுனால அதனால அகில இந்திய அளவுக்கு வைக்கல. ஓகே. அகில இந்திய அளவுலயும் அவங்களுக்கு அந்த ஏன்னா அவங்களுக்கு இப்ப 27 + 22 49% வச்சுக்கோங்களேன். ஸோ 50% ஏதோ நம்ம 50% பீப்புளுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது அதாவது பொருளாதார ரீதியில செய்யணுங்கிறது அது சரியான முடிவு இல்லையான்றது இல்லை. பட் ஆனா அதுல நீங்க அகைன் இப்ப நீங்க பேக்வர்ட் கிளாஸஸ்ல அந்த இது இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்றது கன்செஷன்ஸ் ஆர் பிரிவிலேஜ், இது இப்போ அது முறையாக அனைவருக்கும்
பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதா, அதுக்குதான் இந்த ரோஹிணி கமிஷன்லாம் இருக்கு. சரி. ஓகே, சரி. இந்த இடஒதுக்கீடுல பல ரீதியில பல சிக்கல்கள் இருக்குது என்பதற்காகத்தான் அந்த ரோஹிணி கமிஷன் மூலமா அது Right. பண்றாங்க. அது ஐ திங்க் எலெக்ஷன் முடிஞ்ச வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மத ரீதியில அனுமதிக்கப்படாதுங்கிறது, ஆனா அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது மத ரீதியில அனுமதிக்கப்படும் அப்படின்ற, அதாவது அனுமதிக்கப்படுகின்றது இல்லாட்டா செய்யப்படுவார்கள், காங்கிரஸ் செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தோற்றம், அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்து அவர் பிரச்சாரம் பண்றாரு. அதுதான் அங்கதான் நம்ம தோழர் ராமகிருஷ்ணன், இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்கள்கிட்ட நான் ரெண்டாவது ஒரு கேள்வி வைக்கணும். அதுவும் ஐயநாதன் அவர்கள் எழுப்பிய கேள்விதான். அது அவருடைய கேள்வியாகவே நான் எடுத்துக்கிறேன். முதல் கேள்வியே சொல்லியாச்சு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத ரீதியாக கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார். அது ரத்து செய்யப்படும், குவாஷ். ஆனால் இனக்குழுக்கள், கல்வி, வேலை வாய்ப்பு, அதை நீங்க சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, இந்து சமூகத்திற்காகவே போராடுகின்ற ஒரு இந்துத்துவ, அதாவது இந்திய தேசிய நேஷனலிசம், இந்து தேசியவாதத்தை பேசும் ஐயா மோடி அவர்கள் இப்போ இந்துக்களில் சாதிவாரி கணக்கெடுப்பில் பிரதித்துவதற்கு ஏன் அவர் மௌனியாக இருக்கிறார் என்ற கேள்வியை திரு ஐயநாதன் எழுப்புகிறார். அதே கேள்வி உங்களுக்கும் கேள்வியாக இருக்கிறது. அது அரசியல் ரீதியா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நீங்க சில சமயத்துல நீங்களா எல்லாத்தையும் அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த நிலைப்பாட்டை நான் ஆதரிக்க வேண்டுமா அப்படிங்கிற அவங்க சொன்னாங்கிறதுக்காக நான் செஞ்சேன்ற மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே கூட அவர் மௌனமாக இருக்கலாம். ஓகே, ஆனா என்ன பொறுத்தவரை அடிப்படையில அவங்களுக்கு அது செய்யாமல் இருப்பதுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் அதாவது அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் இருக்க போகிறதா என்று தெரியவில்லை. ஓகே, என்னை பொறுத்தவரையில் தேர்தல் முடிந்த பிறகு ஒருவேளை பாஜகவே ஆட்சிக்கு வருகின்ற பட்சத்தில் அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு கூட நடக்கலாம். ஏன்னா அவங்க ஒண்ணும் அதுக்கு எனக்கு தெரிந்து அவர்கள் இது இல்லை. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது தேர்தலுக்கு முன்பு அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கூட கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு சின்ன விளக்கம் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அதனால வேலை வாய்ப்பு இருக்கு பாருங்க, அது ஆர்டிகல் 16(4) இருக்கு. 16(4)ல அத அதுபடி என்னன்னா, நீங்க அரசாங்கத்துல அதுக்கு யாரு பிரதிநிதித்துவம் போதுமான அளவு இல்லையோ அவர்களுக்கு தான் வேலை வாய்ப்புல, அரசு வேலை வாய்ப்புல கொடுக்கப்படணும் இருக்கு. அதனால நீங்க சமூக கல்வி ரீதியில பின்தங்கியவராக கருதப்படுகின்றவர்கள் அனைவருமே அந்த வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடுல வந்துருவாங்களான்னா வர முடியாது என்று அம்பாசங்கர் கமிஷன் அற்புதமாக சொல்லியிருக்கு. அது அது ஏத்துக்கலாம் போல, அது இன்னொரு விஷயம். பட் அவர் அந்த ஆர்டிகல், அவர் என்ன சொல்றாரு, ஆர்டிகல் 16(4) இப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இது இரண்டும் அதுவும் அரசியல் சட்டம் சொல்றதுனால சொல்றேன். ஓகே, அதனால உங்களுக்கு இல்ல, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க, நான் தூக்க பேசிட்டேன். இல்ல அதுதான் நான் இப்ப பிரதமர் அவர்கள் தொடர்ந்து பல கூட்டங்களில் வெளிப்படையாகவே, இப்போ சர்வதேச ஊடகங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர், என்னை விட மிகப்பெரிய சீனியர், அமெரிக்காவினுடைய தொலைக்காட்சிகள் எல்லாமே இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டு வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆனால் இது பிரதமர் அவர்கள் சுயம் செய்யக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் முழுமையாக, பஞ்சாப் தாட்ஸினுடைய அடிப்படையில் முழுமையாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்ற மனோநிலையில் அந்த சித்தாந்த ரீதியாக பேசுவதையாகத்தான் எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்கிறது. நீங்கள் அதை மறுக்கலாம். சித்தாந்த ரீதியாக இடஒதுக்கீடு இல்லை, ஆனால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் வாக்குகள் அடிப்படையில் என்ற கடும் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா இந்துத்துவ தேசியவாதத்தின் மீது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறார்கள். ஆகவேதான் இந்த வார், அதாவது பேட்டில், அதாவது எப்படி எடுத்துக்கலாம், தேர்தல் களப்போர் சித்தாந்த ரீதி என்றுதான் ராகுல் காந்தி சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது நீங்க ஈவன் உங்களுடைய பிஜேபியுடைய பிரசன்ட் கடைசி மக்களவையினுடைய எம்பிகள்ல பாத்தீங்கன்னா, ஐ திங்க் அதுலயும் மெஜாரிட்டி ஆஃப் டெம் பிசிஸ் தான். ஓகே, எஸ்சி அதுக்குள்ள தவிர எஸ்சியை விட்டுட்டு, ஓகே, நான் எஸ்சி எம்பிஸ்ல நீங்க அதை பாத்தீங்கன்னா, அதனால பாஜகவுல அவங்க ஏன்னா வட இந்தியாவுல அவங்களுக்கு
இப்போ பலமாக இருக்கின்ற கட்சி. ஆமா. ஓகே ஓகே உங்களுக்கு 67 லோகியா பாலிடிக்ஸ் ஒரு ஒரு பெரிய இதுக்கு வந்த பிறகு ஓகே அது மூலமாக அரசியலுக்கு வந்தவர்கள், அதனுடைய தாக்கத்தில் அரசியல் வந்தவர்கள், அவர் எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் ஓகே இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாங்கள் எதிரானவர்கள் என்று மாதிரி அவங்க ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சமிஞ்சை கொடுக்கறது கூட அவங்களுக்கு தெரியும். இது அரசியல் ரீதியில, தேர்தல் அரசியல் ரீதியில அது எடுபடாதுன்னு தெரியும். அதுதான் சொல்றாரு. இப்ப ஐயநாதனுடைய சவால் என்ன? நீங்கள் அதை சொல்லி பாருங்களேன். இந்துக்களுக்காக பேசுகிறீர்களே, இந்துக்களுக்கான சாதித்துவ பிரதிநிதியை ஏன் ஒடுக்குகிறீர்கள், இஸ்லாமியர்களை மாட்டேன் ஏன் இந்த வெறுப்பை காட்டுகிறது? ஐயநாதன் அதைத்தான் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்வது வேறு விதமாக இருக்கிறது, அவர் சொல்வது அது சரியாகத்தான் இருக்கிறது. அப்படித்தானே? ஆமா ஆமா. அதாவது அதனால எனக்கு இல்ல, அவங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாஜகவை இப்ப காங்கிரஸ் பிரச்சாரம் செய்யலாம், அவங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு, வகுப்பினருக்கு எதிரானவர்கள் என்று. ஏன்னா அதுல அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க செய்யறாங்க. ஆனா உண்மையிலேயே பாஜக பிற்படுத்தப்பட்டவருக்கு, வகுப்பினருக்கு ரொம்ப எதிரானவங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நிலைப்பாடு எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய இது எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு காலத்துல பிராமின் பனியா பார்ட்டி என்றுதான் நான் டெல்லியில 35 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறேன். அப்போ பாஜகவினுடைய இது எப்படி இருந்தது, பாபரி மஸ்ஜித் வளர்ந்ததுக்கு பிறகு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க கல்யாண் சிங் தான் ஆக்குறாங்க. ஓகே சோ அவங்களுக்கு உமா பாரதி எல்லாம் வர்றாங்க பிஎம்ஆ. ஓகே சார் சிஎம், மத்திய பிரதேஷ் சிஎம் ஆனாங்க. அப்ப ரொம்ப நாள் நீடிக்கல, அது இன்னொரு விஷயம். அவங்களுக்குள்ள இந்த தனிப்பட்ட ரீதியில சில சிக்கல்கள் இருந்தது. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்கும் இந்த பேக்வர்ட் கிளாஸ் பாலிடிக்ஸ் கையில எடுத்தவர்கள் தான் பாஜக. அவங்களுக்கு தெரியும் அது எடுக்காதபடி நீங்க வட இந்தியால அவனால உயிரோட இருக்க முடியாது. பிரச்சாரம் அப்படி செய்யலாம், இந்த பேக்வர்ட் கிளாஸ் எதிரானவர்கள் என்று. அவங்களும் நீங்க ஏற்கனவே எங்களை பிராமின் பனியா பார்ட்டின்னு சொல்லிட்டீங்க, அந்த முத்திரை குத்தியாச்சு, 70 வருஷமா இருக்கு. நீங்க அவங்க பட் ஆனா நீங்க அவங்க பிராக்டிஸ் பண்றது எல்லாமே இந்த பிசிக்கு நான் எந்த விதத்திலையும் தொந்தரவோ பெரிய டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான டிசிஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ராமகிருஷ்ணன் சார் அப்படி இருங்க, நான் இடையில வர்றேன். திரு சந்திரசேகரன் சார், இப்போ கடும் போட்டி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும். தற்போது மதம் சாதி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க உங்க கருத்தை வைங்க, எப்படிப்பட்ட சூழல் காணப்படுகிறது, இதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? இல்லை, நீங்கள் பேசின எல்லாருமே விளக்கமாக பேசுனாங்க. என்னென்னா, ஒரு 10 ஆண்டு பிரதமராக இருந்தவருக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது என்பது தெரியாதாங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி வைக்க வேண்டியது. ஏன்னா கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னாலே அது இருந்தால் தான் கொடுக்க முடியும். அந்த இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திலேயே இல்லைங்கிறப்ப எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆக அவர் தெரிந்தே வேண்டுமென்றே பிரச்சாரத்துக்காக பேசுகிறார், மத ரீதியாக பிளவுபடுத்துற விஷயத்துல பேசுறாரு. அவர் பிளவு அரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுல ஒரு பிளவு அரசியல். நீங்க ஒவ்வொரு நாளும் பேசுறதை கேளுங்க, அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கான்னு நீங்க பாருங்க. முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம், 2வது கட்ட தேர்தல் பிரச்சாரம், நீங்க அட்லீஸ்ட் வேறு மாநிலங்களுக்கு வேறு பிரச்சாரங்களை மேற்கொள்வது ஒரு யுக்தின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த மாநில பிரச்சனைகளை பத்தி பேசலாம் நீங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் உள்ள பிளவு அரசியலை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, அதைத்தான் செய்கிறாரு. இன்னைக்கு என்ன குஜராத்தில் போய் என்ன பேசுகிறாருன்னா, இன்னைக்கு பேசுகிறாரு, நாளைக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு. என்ன, பாகிஸ்தான் ராகுல் காந்தியை பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறது. இப்போ சொன்ன அதான் சொல்றாரு. அது இல்லை, நீங்க ஒவ்வொரு நாளும் அவர் விவாதிக்க வேண்டிய தலைப்புகள், பிரச்சனைகள் பல இருக்கின்றன இன்றைக்கு. அது இன்னைக்கு எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். நீங்கள் இது மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறீர்கள், நேரடியாக நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன், யாரையாவது ஒருவரையாவது அனுப்புங்க, உங்க சார்பாக ரிப்போர்ட் பண்ணுங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்தில் கொடுத்திருக்கிறோம், நீங்க தாலியை பறித்து கொடுத்து, இன்னும் 1-2 தான் சொல்லலை. என்னன்னா, உங்க வீட்டில் 2 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடை பிடிங்கிப்பாங்க, அதையும் சொல்லிட்டாரா? அதையும் சொல்லிடுவாரு. இன்னும் ஏதாவது வேற ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு பிரதமர் நேற்று சொன்னது எருமை மாட்டை தான் சொன்னார், அதான் பசுமாட்டை சொல்லலை. அது மாதிரி நீங்க ஒரு பிரதமர் பிரச்சாரத்தின் போது, அதுவும் 10 ஆண்டுகள் பதவியில் இருந்த பிரதமர், பேசக்கூடாதவற்றை பேசிட்டு இருக்கார். இவர் பிரச்சாரத்தில் என்ன பேசணும், நான் எனக்கு 10 ஆண்டுகள் கொடுத்தீர்கள், நான் என்னென்னலாம் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். இல்ல அப்படிதானே சார் பேசுறாரு. கேரண்டி குறித்து எங்க இப்ப மோடி கேரண்டி எங்க பேசுறாரு? மோடி கேரண்டி எல்லாம் வாரண்டி முடிஞ்சு போச்சு.
மோடி கேரண்டி எல்லாம் எப்ப பேசினாரு? Guarantee முதல் தமிழ்நாட்டுல பேசுறாரு, பல இடத்துல முதல் பேசுறாரு. கட்ட இல்ல அதெல்லாம் முதல் கட்ட பிரச்சாரத்தோட முடிஞ்சிச்சு. கேரண்டி வந்து முடிஞ்சிச்சு. 19ஆம் தேதியோட முடிஞ்சிச்சு. முடிஞ்சு இன்றைக்கு நீங்க வந்து நீங்க இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில தெளிவாக கொடுத்திருக்கிறோம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நீங்க வந்து ஒன்று நீங்க உங்களுடைய சாதனைகளை பற்றி பேசலாம், 10 ஆண்டு கால சாதனைகளை பற்றி. சரி, அடுத்த வாய்ப்பு ஒரு பிரதமராக இருந்தவருக்கு அடுத்து எனக்கு 3வது முறையாக ஆட்சியை கொடுத்தால் நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்பதை ஒன்று பேசலாம். அதற்கும் அடுத்து ஒரு கட்சி என்பது தேர்தல் அறிக்கையை கொடுக்குது, ஒவ்வொரு கட்சியும். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நீதி அப்படின்னு எடுத்திருக்காரு. பார்த்தோம்னா இளைஞர்களுக்கான நீதி, மகளிருக்கான நீதி, விவசாயிகளுக்கான நீதி, தொழிலாளர்களுக்கான நீதி, அனைவருக்குமான நீதின்னு சொல்கிறோம். அது எதற்காகன்னு சொல்லியிருக்கோம், விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து என்னென்ன நடந்திருக்கு இந்த 5 பிரிவினருக்குமே இந்த ஆட்சியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நீதி என்று சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 5 பிரிவினருக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை இருக்குது. அதே இதில் சுருக்கமாக சொன்னால் கூட மகளிருக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்னு நம்ம 10 ஆண்டுகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மகளிருக்கு சமீபத்தில் கூட நடந்தது என்ன நடந்தது, ஒரு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கு ஆதரவாக யார் நின்றது? கட்சி, காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்கள் தான் நின்றாங்க. இவங்க யாருக்கு ஆதரவாக நின்றாங்க? பாஜக. அந்த யார் கொடுமை இழைத்தார்களோ அவர்களையே ப்ரொடெக்ட் பண்ணாங்க இவங்க, பாஜக ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்கும் கர்நாடகாவில் என்ன நடக்குது, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மகளிருக்கு என்ன நீதி நடந்திருக்கு? அதே மாதிரி விவசாயிகளுக்கான நீதி என்ன நடக்குது? 1.5 வருடங்கள் போராடிய விவசாயிகள் மீது என்ன கொடுமை, என்ன தாக்குதல் நடந்தது, எவ்வளவு விவசாயிகள் மரணமடைந்தார்கள்லாம் பார்த்தோம். தொழிலாளர்கள், நீங்கள் தொழிலாளர் சட்டம் நிறைவேற்றுறப்ப 140 எம்பிக்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் தொழிலாளர் சட்டத்தை நிறைவேற்றுறீங்க. சரி, இப்போ சந்திரசேகர், இப்போ இருக்கிறது நான் 40 நாள், இப்போ நிறைவேற்றினது போனது அதெல்லாம் முடிஞ்சது. இந்த 40 நாளில் நீங்கள் களமாட போறீங்க, எதிர்கட்சிகளும் சரி பிஜேபியும் சரி. இதில் அறுவடை என்னங்கிறதான் பேச்சு. நீங்கள் அறுவடை இல்லை, இது வந்து ஒரு அறுவடை வாக்கு வங்கி. நீங்கள் மோடி லெவலில் நம்ம பேச முடியாது, வாக்கு வங்கிக்காகத்தான் அவர் பேசுகிறாருன்றதை நான் குற்றம் சாட்டுறேன். அவருமே என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய மல்லிகார்ஜுன கார்கேயோட லெட்டரில் இருக்குது, என்ன சொல்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்றைக்கு இடஒதுக்கீடை ஆதரித்தார்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாரு அவர். நீங்கள் என்றைக்கு ஆதரிச்சிங்க, ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்றைக்கு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக நீங்கள் நின்றீர்கள் என்று ஒரு ஆதரவு கொடுங்க. அப்படி இருந்திருந்தால், ஒன்று 2011 எடுத்த டேட்டாவை நீங்கள் வெளியிட்டிருக்கணும். ஒரு கமிட்டி போட்டிங்க, நீங்கள் ஒரு குழு போட்டிங்க அதை ஆராயறதுக்கு, அந்த குழுவோட அறிக்கையை வெளியிட்டிருக்கணும். இல்லை என்றால் ஜாதிவாரி சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுத்திருக்கலாம். 2021 கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி வச்சிங்க. 2022 எடுத்திருக்கலாம், 23 எடுத்திருக்கலாம். ஆக உங்களுக்கு விருப்பம் இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது உடனே ரியாக்ட் எப்படி பண்ணாரு? பிரதமர் என்ன பண்ணாரு? ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறது காங்கிரஸ்னு சொன்னார். நீங்க என்ன பிளவுபடுத்துங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் பின்வாங்கினார். நீங்க அங்க போய் பீகார்ல போய் ஓட்டு கேட்க முடியாது அவர். நீங்க அப்படி சொல்லிவிட்டு பீகாரில் அவர் கேட்க முடியாது, ஓட்டு கேட்க முடியாது. சந்திரசேகர், அப்போ இது வந்து முழுமையாக அரசியல் பரப்புரை தான். உண்மைதான். நீங்க அப்படி இவர்கள் ஆதரவாக இருந்தால் ஆர்டிகல் 16 என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்க அதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. தரவுகள் இல்லாத நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாமே சொல்றது என்னன்னா, மக்கள் தொகை தரவுகள் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுல மதம் அடிப்படையே கிடையாது. இப்ப சமீபத்தில் வந்த பல தீர்ப்புகள், கர்நாடகா இடஒதுக்கீடா இருந்தாலும் சரி, பல ஒதுக்கீடுகளா இருந்தாலும் சரி, மதம் என்பது அங்கு கிடையவே கிடையாது. நீங்க சோசியோ எக்கனாமிக் படி மக்கள் தொகை அடிப்படையில் அவர்கள் சோசியோ எக்கனாமிக்ல பின்தங்கி இருந்தால் எந்த மத பிரிவினர்களுக்கும் கொடுக்கலாம். அதுதான் அரசியல் சட்டம். அப்படி என்றால் நீங்க ஏன் கணக்கெடுப்புக்கு ஆதரவாக நீங்க கருத்து தெரிவிக்கல, ஏன் எடுக்கலன்ற கேள்விதான் இன்றைக்கு எழுது. ஆக இவர்கள் உண்மையாகவே ஒரு பிரிவினைவாத பிளவுவாத அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். அதை வாக்கு வங்கி அவருக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவருக்கு எதிரான மனநிலை, இந்த பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் இருப்பதால் தான் அந்த பதட்டத்தில் இவ்வாறு பேசுகிறார் என்றதை நான் சொல்றேன். திரு தியாகராஜன் சார், இப்போ நம்ம இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய 15 நிமிடத்தில் நம்ம பேச போறது மிக முக்கியமாக, பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் வந்த பல்வேறு செப்பாலஜிஸ்டுடைய கருத்துக்களை தாண்டி தற்போது பிஜேபி முகாமில் ஒரு பதட்டம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல பத்திரிகைகளும் செய்தி வந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த விதைக்கல்லான இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பயிரை விளைவிப்பது அப்படிங்கிறத மோடி விதைக்க ஆரம்பித்திருக்கிறார், வெறுப்பை விதைக்கிறார் என்றெல்லாம் பேசப்படுகின்றது. உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், வேலையின்மை, விலைவாசி, இன்ஃப்ளேஷன், ரெசஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிற போது உண்மையிலே பாரதிய ஜனதாவுடைய ஆளும் மாநிலங்களிலும் சரியாத கூட்டணி இல்லாத ஒரு காலகட்டத்திலும் இது ஒரு பெரும் செட்பேக் அவர்களுக்கு இருப்பது என்பதை நீங்கள் மறக்க முடியுமா? அல்லது இல்லை இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? நல்ல கேள்வி. அதாவது எந்த ஒரு எதிர்கட்சியும் மத்தியில் ஆட்சியில் வரும்போது
அவங்க வந்து இந்த கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து விலகி நிற்பாங்க. எப்ப எதிர்கட்சியில போய் உட்கார்றாங்களோ அப்ப வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, வலிவு இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் எடுக்கும் ஒரு ஆயுதம் தான் இந்த விஷயம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க காங்கிரஸே எடுத்துக்கல, காங்கிரஸ் வந்து சப்போஸ் ஜாதி படி வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்களுடைய எண்ணம் இருந்திருந்தால் எப்பயும் முடிச்சிருக்கலாம். அவங்க எவ்வளவு வருஷம் ஆண்டு இருக்காங்க, நாட்டை ஆண்டதே ஒரு 80% ஆண்டதே அவர்கள் தான். கண்டிப்பா. ஆகையால் அது வந்து அவங்க செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். அதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு தான் வந்து இருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். இரண்டாவது, பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு ஜாதியின் அடிப்படையில் வந்து தெரியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறீங்க. அவர் எதுக்காக சொன்னாரு, ஓபிசிகளுக்கு இணையாக கர்நாடகாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அறிவிக்கும் அந்த காங்கிரசின் முடிவிற்கு நான் வந்து எதிர்க்கின்றேன் தான் சொன்னார் அவரு. அதுக்கு என்ன வந்து சொன்னாரு அங்க இருக்கக்கூடிய சிஎம், முஸ்லிம்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் 2B கேட்டகரி ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எஸ் அப்படின்னு சொல்லி வலைதளத்துல ஒரு சிஎம் போடுறாரு ட்வீட் கர்நாடகாவுடைய. ஆகையால் ஒரு காரணம் இல்லாமல் அவர் பேசுகின்றார், ஒரு பயத்தினால பேசுறார் அப்படிங்கிறதுலாம் வந்து சரியான ஒரு விஷயமாக என்னால தோணவில்லை. இல்ல தியாகராஜன் இப்பொழுது 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். ஒரு தசாப்தம் அவரது ஆட்சி, அவருடைய ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள், நலப்பணிகள், அடுத்து 3வது முறை நான் கொண்டு வர போகிறது என்ன, சர்வதேச ரெசிப்ரோகேஷன், இன்டர்நேஷனல் விவகாரங்கள், உள்நாட்டு உற்பத்தி, சந்தைப்படுத்துதல், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இப்படி எவ்வளவு விவகாரம் இருக்கிறது. அதை விட்டு போட்டு 96 கோடி வாக்காளர்களுக்கு முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு, முஸ்லீம்கள் மட்டன் சாப்பிடுறாங்க, இதெல்லாம் பத்தி பேசினா என்ன லாபம் கிடைக்க போறது? என்னப்படி மக்கள் என்ன எண்ணுவார்கள், என்ன பிரச்சனை எண்ணுவார்கள்? இதே வேலையாகி போய்விட்டது என்ன மாட்டார்களா? இல்ல, அதாவது உங்களுடைய நீங்க வந்து அந்த புட்ட கிராஸ், அதாவது நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம்னா அவர் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து பேசுகின்றார் அப்படிங்கிறீங்க. அப்படி அவர் சொல்லவே இல்லை. இல்ல அதே பரப்புரை எதிராக இல்ல, அதே பரப்புரையை பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? அந்த பரப்புரையில் அவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்க ஓசிபிகளுக்கு இது வந்து ஒரு பின்னடைவை கொண்டு வரும், அது வந்து நான் வந்து ஏற்க மாட்டேன், அதற்காக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய நலனை பார்க்கணும் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர், ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர். ஆகையால் ஒரு சிறிய ஒரு அதாவது மைனாரிட்டின்னு சொல்றதுனால தான் சிறியன்னு சொல்றேன், அதுக்காக தான் கரெக்டான வார்த்தைகள் வந்து வேற யாருக்கும் தமிழ்ல. மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்புக்கு வந்து ஒரு முஸ்லீம் ஒரு இதுக்காக வந்து அவர் பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து சரியான ஒரு பதிவில்லை அப்படின்னு சொல்றேன். அது இமெச்சூர் ஸ்டேட்மெண்டாவும் நான் வந்து சொல்றதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு விவகாரம் நான் இடைவேளைக்கு அப்புறம் வரேன் உங்களுக்கு. இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பை மோத்திலால் ஓராவிலிருந்து, அவருடைய தந்தை ராகுல் காந்தியிலிருந்து, பாட்டி இந்திரா காந்தியிலிருந்து ஒரு பெரும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவரை போய் நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு நீ வந்தா நல்லதுன்னு சொல்றது ஒரு சரியான பேச்சா? இது ஒரு சரியான பேச்சா? இல்ல நீங்க கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க பேசுறப்ப அடிக்கடி நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து அமெரிக்கால வந்து இது சொல்றாங்க, சர்வதேச நாடுகள் வந்து இதை கூறுகின்றது, அவர்கள் வந்து எதிர்க்கின்றார்கள் அப்படின்னு நீங்க தான் கேள்வி சொல்றீங்க. நீங்க தான் வந்து ரொம்ப சர்வதேச ஒரு மீடியாவை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக ஒரு கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கீங்க. அதை வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க, பாராட்டுக்குரிய. இல்ல நான் நிறைய அப்படி இல்ல. ஆனால் நான் வந்து மதிப்பது கிடையாது சர்வதேசத்தினுடைய. நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு ஷெல்டர் கூட கிடையாது, வீடு கூட கிடையாது, போற விடுங்க, இடம் கூட கிடையாது அவனுக்கு. அவங்களுடைய வந்து 16% மக்கள் வந்து தெருவில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு தெருவில் வந்து 16% மக்களை வைத்திருக்கின்ற ஒரு நாடு ஒரு இந்தியாவை பற்றி பேசுவதை வந்து நான் வந்து ஒரு முக்கியமாக நான் கருதவில்லை. அதனால ஐநா சபையெல்லாம் வந்து ஒரு பேச்சாங்க வந்து எடுத்துக்க மாட்டேன். ஆகையால் நம்மளுடைய நாட்டில் என்ன நடக்கின்றது, நம்மளுடைய மீடியா என்ன, இந்தியாவுடைய மீடியா என்ன சொல்லுது, இந்தியாவுடைய மக்களுடைய குரல் என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் நிச்சயமா அண்டை நாடாக இருக்கக்கூடியவங்க இவங்க வந்தாதான் நமக்கு நல்லது ஒரு கோட்பாடு அவங்களுக்கு இருக்கும். ஆகையால் சீனா வந்து விரும்பலாம், யார் வரணும் சென்ட்ரல்னு சொல்லி விரும்பலாம். அது மாதிரி பாகிஸ்தான் விரும்பலாம், வந்து யார் பிரதமரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து நிலை வந்து ஏற்படுவது மாற்றம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரசுடைய சீனாவுடைய உடன்படிக்கை என்ன, அது வந்து வெளில சொல்லுங்க. இந்த பிரச்சாரத்தில் நிலைமை என்ன இப்படி தொடர்கின்றது, எப்படி பார்க்குறீங்க? நிலைமை என்ன அப்படின்றது வந்துட்டு வேறு, நிலைமை என்னங்கிறது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 ஆண்டு காலம் வந்துட்டு பிரதமராக இருந்தவர் வந்துட்டு ஒரு முக்கிய இடத்துல சமூக நீதி அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு எப்படியாப்பட்ட நாடகம் ஆடுறாரு அப்படின்றத தான் நான் எடுத்து சொன்னேன். அதாவது எது அரசமைப்பில் இல்லையோ அதை சொல்லி இல்லாத சொல்லிட்டு என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாற்றுவேன்னா என்ன அர்த்தம்?
இதெல்லாம் என்ன அப்படின்னம்னா மக்களுக்கு எதுவும் யோசிக்க தெரியாது, சிந்திக்க தெரியாது அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது பாஜகவினுடைய இது என்ன, இப்போது திரு ராமகிருஷ்ணன் கூட பேசும்போது சொன்னார், பாஜகலையும் கூட பெரும்பான்மை வந்துட்டு பிசி தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். 303 எம்பிக்கள் இருக்காங்க, 123 பேர் தான் பிசி. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு மாதிரி, கேரளா மாதிரி, நம்ம கர்நாடகா மாதிரி, ஆந்திரா மாதிரி, வட இந்தியா அப்படி சொல்ல 22%. ஆனால் அந்த 123 பேரும் இதில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை வந்துட்டு இந்த 50% சீலிங்கை உடைக்கணும் அப்படின்றதுக்காக பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷனில் வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அது 123 பேரும் ஒரு பிளாக்கா. ஓகே ஓகே ஓகே. ஆனால் மோடி அதை எடுத்துக்கிறல. மோடி என்ன கன்சாலிடேஷன் பார்க்குறாரு அப்படின்னம்னா, இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்துட்டு முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இருக்கிறாங்க. குஜராத்தில் உள்ளவங்க இல்லை இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அது சொல்லுங்கள். இப்போ அதனால தான் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றோம். அப்போ கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னம்னா, இந்த கிளாசிஃபிகேஷன், கேட்டகரைசேஷன், சப் கேட்டகரைசேஷன் அப்படின்ற பல்வேறுபட்ட இடங்களுக்கு வந்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி சொல்லுது. ஏன் அப்படின்னம்னா, இப்போ இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டினுடைய அந்த ஸ்லாபை மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அது எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் வரணும்னா இந்த ஸ்லாபை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறது ஒரு முன்னுதாரணம். தமிழ்நாட்டில் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா பிசி எம்பிசி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ பிசி எம்பிசியில் வந்துட்டு இன்னொரு சீர்மரபினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 68 சமூகங்கள், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனித்த இடஒதுக்கீடு கொடுக்கணும், இதுலேயே உடச்சி கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் 10.5 அப்புறம் அது வந்துட்டு 9.5 அப்படின்னு ஆச்சு. ஸோ இப்போ இதில் தான் வந்துட்டு ஒரு தகராறாகி நின்று போச்சு. அதுக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, அதனுடைய தீர்ப்பில் யூ மஸ்ட் ஹேவ் டேட்டா ஃபார் இட் அப்படின்ச்சு. அவங்க வந்துட்டு சோஷியலி எஜுகேஷனலி அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குதுன்றத நீ ஒரு சர்வே எடுத்தாவது அந்த டேட்டாவை கொடுத்து சரி பண்ண, நீ பழைய டேட்டா வச்சுட்டு பேசாத அப்படின்னு. இவ்வளவு தூரம் முத்தி போய் நிற்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த ஒரு பிரச்சனையில் இந்த நாட்டினுடைய பிரதமர் தனக்கு ஏதும் தெரியாத மாதிரி பேசுகிறார். ஆனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று போட்டு அதன் மூலமாக அவங்க வந்துட்டு அந்த அப்பர் கம்யூனிட்டிஸனுடைய ஓட்டை வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்காரு. இல்லை, தலித் வாக்களை எடுத்து தலித் பிரச்சனையை கொடுத்துருவாங்க, அது ஒரு கருத்து சொல்றாரு. எப்படி கொடுக்குறது? இவர் என்ன கொடுக்குறது? அது எப்படி முடியும்? சொல்லுங்க, எப்படி முடியும்? 15+7 பாருங்க. அதாவது இப்போ இந்த ஆந்திரா எதுவும் ராமகிருஷ்ணன் சுட்டி காட்டியது தான், திரு ராமகிருஷ்ணன் சுட்டி காட்டியது தான். அது என்னென்னா, ஆந்திராவில் அந்த இடஒதுக்கீடு 4% இதை வந்துட்டு அடிக்கும்போது, முஸ்லீம்களுக்கு அடிக்கும்போது, அப்போ கேஜி கண்ணபிரான் வந்துட்டு எடுத்து வச்ச வாதமே என்ன அப்படின்னம்னா, இதுக்காக வந்துட்டு மதம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கேஜி கண்ணபிரான் சொன்னார், ஒருத்தர் இந்துவாக இருக்கிறவங்க முஸ்லீமாக மாறலாம், ஆனால் முஸ்லீமுடைய சப்செக்டுக்கு எப்படி மாற முடியுன்ற ஒரு எதிர்கேள்வி கேட்டார். பட் நீதிபதிகள் 2:1 அப்படின்ற அடிப்படையில் அதை உடச்சிட்டு அது பண்ணிட்டாங்க. அது வைட்லி ரிப்போர்ட்டட், எவ்ரிபடி சொன்னோம். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு பிளாக்கு பியாண்ட் பாலிடிக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சமூக நீதிக்கு எதிரான ஒரு பிளாக் தான் பிஜேபின்ற. சமூக நீதி, இடஒதுக்கீடு, இதில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் அதிகாரங்களுக்கும் வரக்கூடாது, வேலைக்கும் வரக்கூடாது, கல்வியும் உரிய வாய்ப்புகளை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் தான் வந்துட்டு பிஜேபின்ற ஒரு கட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய நீட்சி. அப்போது இதனுடைய பிரதமர் வந்துட்டு தான் குழப்புறாரு. ஏன் அப்படின்னம்னா, ராகுல் காந்தி வச்சுட்டார் அது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத வந்துட்டு ஒரு சென்டர் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாரு. அது ஆயிடுச்சு, இவரது எதுவும் எடுபடலை. அப்போ என்ன பண்றாரு, அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு திசை திருப்புறாரு. இது வந்துட்டு நடக்காது, இது அவங்களுக்காக. இப்போ தியாகராஜனோட பேசும்போது சொல்றாரு, அவர் வந்துட்டு தெளிவாக தான் பேசினார். எது தெளிவாக பேசினார்? இப்போ மக்கள்கிட்டேருந்து பணம், சொத்து, நகை, அவங்க தாலியில் தூங்குற தங்கம் எல்லாத்தையும் எடுத்து நிறைய புள்ள பெற்றுக்கிறவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் யாரை குறிப்பிட்டாரு? அவரே மீறப்படி சொல்கிற முஸ்லீம்கள். இது வந்துட்டு சரியாதெல்லாம். இப்படி பேசக்கூடிய ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு நாகரிக மனிதன் அந்த நாட்டில் முதல்ல கருதப்படலாமா? பேசும். நான் அதைத்தான் நான் சொல்ல. ராமகிருஷ்ணன் ஐயா எடுத்துக்கிறேன். ராமகிருஷ்ணன் சார், உங்களோட நிறைய கருத்தை வைங்க சார் இந்த தலைப்பில். ஓகே சார், நீங்க பேசுங்க. பேசுற கேக்குதா? சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல, தேர்தல் அரசியலுக்காக நீங்க எதிர்கட்சிகள் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஓகே, ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க எப்படி அதை நினைக்க போறாங்க? இப்ப இந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியே ஒரு ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது?
அந்த சமயத்துல என்ன சொல்ல போறாங்க? இவ்வளவு இப்ப சமூக நீதிக்காக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கர்நாடகால எடுத்தாங்களே கேட் சென்சஸ் 2015 எடுத்தாங்க, இதுவரையும் வரல, அப்பவே வரல, 2018 வரல. பாஜக இதுக்கெல்லாம் எதிரானவர்கள் கூட வச்சுப்பான் ஒரு வாதத்திற்கு. ஓகே, நான் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை, அதற்காக பாஜகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் ரொம்ப யோகியஸ்தர்கள், அப்படியே வானத்துல இருந்து வந்தவங்கன்றது அந்த மாதிரி வாதத்தை நாம் முன்வைக்க முடியாது. வானத்துல இருந்து யாருமே வரல, எல்லாமே உள்ளூர்ல பிறந்தவங்க தான். வானத்துல இருந்து யாரும் வரல. ஒரு வருஷத்துல ஏமாக்கல, நீங்க சொல்லல. இப்ப மே மாசம் வந்துருச்சு. ஓகே, இப்போ 2023 மேக்கு பிறகு சித்தராமையா தான் சிஎம். ஓகே, இது எல்லாம் அவர் என்ன சொல்றாரு? முதல்ல ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆகல, ரிப்போர்ட் வந்துடும், நாளைக்கு சொல்றோம், இன்னைக்கு சொல்றோம், அப்படிதான் சொல்றாங்க. அதனால ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் இந்த வேகம், இந்த ஒரு அப்படியே காட்டுற அந்த வீரம் தான் இருக்குல்ல, அது எப்படி காட்ட போறாங்கன்னு பார்க்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். அதனால இதுல இரண்டு அரசியல் கூட்டணிகள், அது கட்சிகளுமே தேர்தல் அரசியலுக்காக சில விஷயங்கள் எடுத்துட்டு பேசுறாங்க. ஆனா நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி நடப்பாங்க? அதனால இதுல இவரு பிரமாதம், அவரு குறைவுங்கிறதுல அந்த மாதிரிலாம் நான் என்ன பார்க்க முடியாது. அப்படி யாரும் பேசல. அடிப்படையில் இல்ல, தேர்தலுக்கு பின்னாடி என்ன செய்ய போறாங்க, அவங்க கூட செய்யலாம்னு எதிர்பார்க்கிறார்கள் ராமகிருஷ்ணன். அது இப்பவே செஞ்சா இப்பயும் அந்த வாக்குறுதி கொடுத்தா வாக்கு வரும்ல, அது தெரியாது. அது வந்துட்டு மோடிக்கு இல்லைங்க, அந்த வாக்குறுதியை கொடுத்தா வாக்கு வரும் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. யாரு? யாமா ஐடியா கொடுக்கல, தெரியும் உங்களுக்கு. ஐடியா கொடுக்கல, சொல்றேன்பா, கொடுத்தாலும் கொஞ்சம் வாக்கு வருமேங்கிறாரு. அது என்னன்னு தெரியல. சரி ராமகிருஷ்ணன் ஐயா, நல்ல விஷயம் தான். நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம தான் சந்திக்க போறோமே ஜூனுக்கு அப்புறம், உடனே வராது. ஒரு 5-6 மாசம் கழிச்சு என்ன சொல்ல போறோம்? தியாகராஜன் சாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, பேசுவோம். சந்திரசேகர் நிறைவு கருத்து. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதை பேசுகிறாருன்னு சொல்றாங்க. யாரோ ஒரு நாளாந்தர பேச்சாளர் பேசினா அதை எடுத்துக்க வேண்டாங்க. ஒரு 10 ஆண்டு பிரதமராக இருந்தவர் பேசுறாருங்க. எனக்கு 3வது முறை ஆட்சியை கொடுங்கள் என்பவர் பேசுறார். ஏன்னா 3வது முறை ஆட்சிக்கு வருகிறார் என்றே வைத்துக் கொள்வோம். இந்த சமூகத்துக்கும் அவர் தானே பிரதமர், எல்லாருக்கும் பிரதமர் தானே, எல்லோருக்கும். இப்ப அவர்களை விட்டு விட்டு ஒரு பிரதமராக இருக்க எப்படி இணைத்து பிரதமராக இருக்க முடியும்? 20 கோடி பேர் இருக்கிற ஒரு சமூகத்தை குறித்து டார்கெட் பண்ணி பேசுறாரு. அந்த 20 கோடி பேரை விட்டு விட்டு ஒரு ஆட்சி நடத்த போகிறாரா 3வது முறை வந்து? அப்படி என்ற கேள்வி இருக்குமா இல்லையா? இப்ப அவர்களுக்கு த்ரெட்டை இன்னைக்கே உருவாக்குறாருன்னு தானே அர்த்தம். அப்படி எப்படி ஒரு பிரதமராக இருப்பவர் பேச முடியும்? இன்னொரு முறை ரொம்ப அப்பீஸ்மென்ட் பண்ணனால தான் அவங்க அப்படி வர்றாங்க. அப்பீஸ்மென்ட் சொல்றீங்க, எதை பார்த்தாலும் சிறுபான்மை. நீங்க எதை அப்பீஸ்மென்ட் பண்றாங்க சொல்றாங்கல்ல? இன்றைக்கு அவர்களுடைய அப்பீஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா அப்பீஸ்மெண்ட் தான் எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்காரு. இவர்களுடைய அப்பீஸ்மெண்ட்ன்றது சீனா அப்பீஸ்மெண்ட். கடந்த 2020ஆம் ஆண்டு கல்வான்ல தாக்குதல் நடக்குது, 20 ராணுவ வீரர்களை இழக்கிறோம். அவர்கள் ஊடுருவவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருப்பவர்களை ஊடுருவல்காரர்கள் என்று பிரதமர் குறிப்பிடுகிறார். சைனாலேருந்து ஊடுருவல, ஆனா இங்க வந்து அடிச்சுட்டு 20 பேரை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உத்தரகாண்ட்லேருந்து அருணாச்சல பிரதேசத்திலேருந்து இன்றைக்கு ஊடுருவி அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணியிருக்காங்க, சீனா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க சர்டிபிகேட் வழங்கி அந்த சீனாவுக்கு சர்டிபிகேட் சுப்பிரமணிய சாமி தான் 4000 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. இல்ல, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வந்திருக்கிறார்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு எவிடன்ஸோட அவர்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருணாச்சல் பிரதேசத்துல கிராமங்களையே உருவாக்கி இருக்கிறார்கள். அது டைட்டா போட்டிருக்காங்க. முதல்ல 20 எத்தனை கிலோமீட்டர் ஊட்டினாங்க, அது எத்தனை கிலோமீட்டர் என்பதுல வேணா டிஃபரன்ஸ் இருக்கலாம். நான் 1 கிலோமீட்டர் சொல்லலாம், அவர் 1 கிலோமீட்டர் சொல்லலாம். ஆனால் ஊடுருவியது உண்மை. ஆனால் இவர்கள் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா சீனாவை பற்றி எதிர்த்து பேசிக்கொள்ற மாதிரி வெளியில் காட்டிக்கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் சீனாலேருந்து இந்த 5 ஆண்டுகள்ல 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது பிசினஸ் உலகத்துல. நீங்க என்ன சொல்றீங்க? சீனாலேருந்து எல்லாத்தையும் தடை, நீங்க இதெல்லாம் தடை பண்ணீங்களே, அது வியாபாரம் தானே சார். நீங்க சீனா ஆப் எல்லாம் தடை பண்ணீங்களா சார்? தடை பண்ணிட்டு சீனாவையே கலாச்சார சீரழிவை, அதுக்காக தேவைப்பட்ட பொருள் எங்க கொடுக்கறதா இன்டர்நேஷனல் நம்ம பல ஒப்பந்தம் போட்டுருக்கோம். அவர் சொன்னது என்ன? பிரதமரோ அல்லது பாஜகவோ சொன்னது என்ன? சீனாவை எதிர்த்து எங்களுடைய போர் தொடங்கி விட்டது. சீனா கிடையாது, சீனான் என்ற வார்த்தை சொல்லியிருக்காரான்னு பாருங்க, இது வரைக்கும் பாருங்க. ஆகவே இவங்க பண்றது ஃபுல்லா வெளி தோற்றத்திற்கு மட்டுமே பேசிக்கொண்டு அதை பிரச்சாரம் என்று சொல்வது வெறும் கேலிக்குரியதாக தான் எடுத்துக்கணும். ஒரு பிரச்சாரத்துக்காக நான் பேசினேன், இதை பேசுகிறேன், வந்த பிறகு நான் செய்வேன் என்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. இது சொல்லுமா ஒரே ஒரு வார்த்தை? இல்ல, வேணாம், தெளிவில்லை. அதாவது மக்கள் தெளிவில்லை அப்படின்ட்டு வந்துட்டு மோடி பேசினாலும் சரி, நாம பேசினாலும் சரி, தவறாதான் முடியும். தியாகராஜ் சார், ஒரே ஒரு வார்த்தை தான் ஐயா. நீங்க எதை சொல்றீங்க? ஒரு 10 செகண்ட் எதை சொல்றீங்களா தியாகராஜ் சார்?
அதாவது 70 ஆண்டுகள் வந்து இந்தியா 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் இப்ப வந்து கண்முழிச்சு இருக்கின்றது, தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கின்றது. வந்து முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் 1951 இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பொழுது முதலில் அதை வந்து எதிர்த்தது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்பதை நினைவு கூறுகின்றேன். நாட்டில் வந்து ஜாதியை வந்து இன்னும் பிளவுபடுத்தி அதிகப்படுத்தி அதை வந்து மையப்படுத்தி அரசியல் செய்தால் நிச்சயமாக நாடு என்பது பிளவுபடும் என்பதை இங்க வந்து சொல்றேன். இந்த கருத்து வந்துட்டு அப்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வரும்போது எந்த அடிப்படையில் அது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்திருக்கணும்ல. அப்ப மட்டும் எப்படி ரிசர்வேஷனுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு வந்தீங்க? கல்வியின் அடிப்படையில் நீங்க போங்க. ஆமாங்க, அப்படிதாங்க இருக்குது. கல்வியின் அடிப்படையிலையும் சமூகத்தினுடைய அடிப்படையிலையும் தான் இதை எடுக்க முடியுமே தவிர வெறும் ஜாதியினுடைய அடிப்படையில எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. தெளிவா பாருங்க. ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட தோழர் ஐயநாதன், சந்திரசேகரன் சார், ராமகிருஷ்ணன் தியாகராஜன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன்.